ஹாய் ஆல். நாம் இன்னைக்கு ஜூலை சைக்கிளிக் டெஸ்ட்டோட கொஷின் பேப்பர் பார்க்கலாம். டோட்டலாக 20 மார்க்ஸ் கொஷின் இது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து எடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், இஃப் த மீன் ஆஃப் 5 அப்சர்வேஷன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 6 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் 11. ஸோ மீன் வேல்யூ 11 கொடுத்துருக்குறாங்க. சொல்யூஷன், இங்கே வந்து இது வந்து அன்குரூப்டு டேட்டா, ஓகேவா? ஸோ கிவன் மீன் ஆஃப் 5 அப்சர்வேஷன் இஸ் ஈக்குவல் டு 11. ஸோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் என்ன 5 அண்ட் டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம மீன் வேல்யூ டைரெக்டாக நம்ம ஃபார்முலா போடலாம். மீன் வேல்யூ ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ்ஐ டிவைடட் பை என். நமக்கு ஃப்ரீக்வன்சி தட் இஸ் குரூப்டு டேட்டாவாக இருந்தால் தான் சிக்மா எக்ஸ்ஐ எஃப்ஐ டிவைடட் பை சிக்மா எக்ஸ் எஃப்ஐ இந்த ஃபார்முலா வரும் இல்லையா? இது வந்து அன்குரூப்டு டேட்டா. ஸோ நம்ம இந்த ஃபார்முலா தான் வரும். ஸோ மீன் வேல்யூ 11 which is equal to சிக்மா எக்ஸ்ஐனா என்ன, சம் ஆஃப் த அப்சர்வேஷன். கிவன் அப்சர்வேஷன் அப்படியே ஆட் பண்ணணும். எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 8 டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 5. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 11 5s are 55. சரியா? 11 5s are 55. ஸோ 55 ஈக்குவல் டு நம்ம எக்ஸ்டாம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம். 1 2 3 4 5. ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 5 எக்ஸ்டாம்ஸ் இருக்குது. ஸோ 5 இன்ட்டு எக்ஸ் 5x ப்ளஸ் 2 ப்ளஸ் 4 6 ப்ளஸ் 6 12 12 ப்ளஸ் 8 20. ஸோ நம்ம நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ண 20. இப்போ நம்ம எக்ஸ்டாம் தனியாக நம்பர் டேம் தனியாக நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். therefore 55 minus 20 plus goes to minus equal to 5x. Therefore 5x is equal to 55 minus 20 is equal to 35. Therefore x is equal to 7 5s are 35. X is equal to 7. Question x value தான் கேட்டிருக்காங்க. So x is equal to 7. Okay. Next question number 2. For a certain distribution, mode and median were found to be 1000, 1250 respectively. இப்போ givenல என்ன கொடுத்துருக்காங்க, mode is equal to, ஃபஸ்ட்டு வந்து mode தான் இருக்குது. mode equal to 1000 and median equal to 1250. Find mean for this distribution using an empirical relation. ஸோ நமக்கு to find median, இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். எல்லாம் சேர்த்து ஒரு ரிலேஷன் கொண்டு வந்தோம் அப்படின்னா ஃபார்முலா என்ன, 3 times median equal to mode plus twice the time mean. அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். 3 into median 1250 equal to 1000 plus twice the time mean. இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணால் 3 5s are 15, remainder 1, 3 2s are 6, 7 3 0 equal to 1000 plus twice the time mean. இப்போ இதை நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் கோஸ் டு மைனஸ். ஸோ சப்ராக்ட் பண்ணால் 2750 ஈக்குவல் டு ட்வைஸ் த டைம் மீன். இப்போ மல்டிப்ளிகேஷன் கோஸ் டு டிவிஷன். ஸோ மீன் ஈக்குவல் டு 2750 divided by 2. Therefore mean equal to 1 2s are 2, 3 2s are 6, 7 2s are 14, remainder 1, so 10, 5 2s are 10. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட மீன் ஆன்சர். இதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம தேர்ட் கொஷின் பார்க்கலாம். தேர்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். The observation 29, 32, 48, 50 etc. are arranged in ascending order. What is the value of x if the median of the data is 63? ஸோ கொஸ்டினில் நமக்கு மீடியன் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். அண்ட் கிவனில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா மீடியனே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. மீடியன் இஸ் ஈக்குவல் டு 63 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு மீடியனுக்கு என்ன ஃபார்முலா, நமக்கு 2 ஃபார்முலா இருக்குது. இது வந்து அக்கார்டிங் டு த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இப்போ நமக்கு ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், இன்னொன்று ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸாக இருந்தால் ஆன்சர் கொஷின் அந்த ஃபார்முலா எப்படி வரும், n + 1/2 அப்சர்வேஷன். இது மீடியன் ஈவனாக இருந்துச்சுன்னா n/2 அப்சர்வேஷன் ப்ளஸ் n/2 + 1th அப்சர்வேஷன் டிவைடட் பை 2. இதுதான் வந்து ஈவனாக இருந்தால் ஃபார்முலா.
இப்போ நம்ம கொஷினுக்கு வரலாம். மீடியன் வந்து 63ன்னு கொடுத்துட்டாங்க. மீடியனுக்கு கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் வந்து ஆல்ரெடி அரேஞ்சுடு இன் அசெண்டிங் ஆர்டர்னு கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன? ஸோ ஆல்சோ கிவன் n ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 8 9 10 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஈவன். அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா போடணும்? n/2th அப்சர்வேஷன் ப்ளஸ் n/2 ப்ளஸ் 1th அப்சர்வேஷன் டிவைடட் பை 2ன்னு போடணும். therefore மீடியன் ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுறோம். நமக்கு n/2th அப்சர்வேஷன்னா 10/2th அப்சர்வேஷன் ப்ளஸ் 10/2 ப்ளஸ் 1th அப்சர்வேஷன் இந்த ஹோல் டிவைடட் பை 2. ஓகேவா? இதுதான் இது வந்து இது மட்டும் இல்லாமல் மீடியன் வந்து டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. மீடியனோட வேல்யூ என்ன? 63 ஈக்குவல் டு 10/2னா என்ன? 5th அப்சர்வேஷன் ப்ளஸ் 6th அப்சர்வேஷன் divided by 2. Okay, so 63 equal to 5th observation எது? 1 2 3 4 5 6th na x plus 2, therefore 5th na x plus 6th na x plus 2 divided by 2. இப்போ நம்ம இதை வந்து LCM எடுத்தோம். நான் கிராஸ் மல்டிப்ளை, இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். LCM தேவையில்லை, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். 3 2s are 6 and 6 2s are 12 equal to 2x plus 2. இப்போது டிரான்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா 126 minus 2 equal to 2x. So 124 equal to 2x. So x is equal to 124 divided by 2. X is equal to 62. சரியா? fourth question பாருங்க. write the median class. கொஸ்டினில் கேட்டிருக்கிறது மீடியன் கிளாஸ். மீடியன் கிடையாது. மீடியன் கேட்டால் தான் ஃபார்முலா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். மீடியன் கிளாஸ் தான் கேட்டிருக்காங்க. மீடியன் கிளாஸ்னால் நம்ம அந்த இன்டர்வல்ஸ் எங்கே வந்து லை ஆகுதுன்னு கண்டுபிடிச்சாலே போதும். கொஷினில் கிளாஸ் இன்டர்வல்ஸ் எதெல்லாம் 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40 and 40 to 50, 50 to 60 and 60 to 70. and frequency என்ன கொடுத்துருக்காங்க? 4 and 4 and 8, 10, 12, 8 and 4. இப்போது cumulative frequency கண்டுபிடிக்கணும். cumulative frequencyனா ஃபஸ்ட்டு என்ன எழுதுவோம்? 4 அப்படியே இருக்கும் அண்ட் அந்த 4ஓட இதை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஆன்சர் எழுதணும். அகெயின் வர்ற ஆன்சரோட 8 ஆட் பண்ணணும் இல்லையா? அதே தான் வந்துகிட்டே இருக்கும். ஸோ 4, அப்புறம் 4 + 4 8, 8 எழுதிட்டோம். இப்போ 8 + 8 16, 16 + 10 26, 26 + 12 38, அப்புறம் ஆட் பண்ணால் 46 and 50. இப்போ நமக்கு இது ஃபைனல் ஆன்சர் 50 வந்திருக்கு. இந்த 50யும் இந்த 50 சேம் தான். இப்போ நம்ம மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு n/2 பார்க்கணும். ஸோ n/2 ஈக்குவல் டு 50 டிவைடட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு 25. அதே மாதிரி மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கோ இது வந்து கிரேட்டர் தான். தட் மீன்ஸ் நம்ம 25 வந்திருக்குன்னா அதே 25 போய் நம்ம cumulative ஃப்ரீக்வன்சியில் பார்க்கக்கூடாது. மோர் தேன் 25 தான் இருக்கணும். ஸோ மோர் தேன் 25 அப்படின்னா அது 26, 27 இந்த மாதிரி தான் இருக்கணும். அதை வந்து நம்ம cumulative ஃப்ரீக்வன்சியில் எங்கே பார்க்கலாம்? 25 வரணும்னா இந்த இடத்துல தான் 25 வரணும். 26 இருக்குது, இங்கே தான் வரும். ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ஃப்ரீக்வன்சி 10, இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற மீடியன் கிளாஸ் வந்து என்ன 30 to 40. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஸோ நம்ம இது கொஷினில் கேட்டிருக்கிறது மீடியன் கிளாஸ் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. மீடியன் கேட்கல, மீடியன் கிளாஸ் கேட்டால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்? மீடியன் ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கணும். இதில் தேவையில்லை. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, therefore corresponding median class equal to 30 to 40.